ஹாய் நிஷாத்துக்கு வந்து லஞ்ச் என்ன பேக் பண்ணி சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ தம்பிக்கு வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டோம். 7:30க்குலாம் பஸ் வந்துடும். 6 o'clockலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏர்லியாகவே வச்சு ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தம்பிக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து லாஸ்ட் மினிட் வந்து அரைச்சி ஊற்றி கொடுத்து அதில் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு இன்றைக்கி வந்து மல்லி சாதம் தான் வந்து பண்ணி கொடுத்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸு பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, அந்த முட்டைக்கோஸ் கிடச்சிருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைத்தா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த 1 hour வந்து பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. தம்பிக்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ணணும், தம்பி வந்து கிளப்பிடணும். ஸோ சைட் பை சைடு அந்த 1 hour வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குன்னு வைங்களேன் ஒர்க்கு. ஸோ சாப்பாடு தாளிச்சு விட்டு தம்பி வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து இதான் பண்ணேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்து பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பால்ஸாக இருந்தது தம்பி ஸ்நாக்ஸ்க்கு வேன் ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையே பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.